ஐயா நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையா. ஆசீர்வாதம் இருக்கட்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்பா. நீ நல்லா இருக்கியா? உங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம் சொல்லுங்க. உன்ன மாதிரி நல்லவங்களெல்லாம் கடவுள் தான் உள்ளங்கையில வச்சு பார்த்து பாரியா. ஐயா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நல்ல பேரோட இருக்கேன்னா அது உங்களாலதான். ஐயா உங்களை பார்த்து கத்துக்கிட்டது தான். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. துரை நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க மாமா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். ஐயா இது செல்லக்கிளி, என் ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் எல்லாம் இருக்குமா? நண்பன்னா சண்முகத்துக்கு செல்லக்கிளி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல. நே செல்லக்கிளி எப்படி இருக்க? ஐயா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம்யா. சுடரு மணி அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க மாமா. வாங்க வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சண்முகம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. திடீர்னு உங்க தரிசனம் இப்படி கிடைச்சி நான் பாப்போன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. சரவணா எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்யா. அப்படியே இருக்கிறியா நீ? இலக்கவே இல்லையே மாமா. என்ன மாமா நீங்க இப்படி கலாய்க்கிறீங்க? இன்னுமும் இந்த கிண்டலும் கேலியும் உங்ககிட்ட இளமையா இருக்கு மாமா. அப்ப பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. யோ மச்சான் எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்க மச்சான். ஐயா உட்காருங்க. கார்த்திகே அண்ணா கீழே வாங்க. இதோ வரோங்க மாமா. மாமா அடடே வாங்க மாமா. ஆயா கார்த்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? சூப்பர் மாமா. சரி சரி சரி. ஐயா இது என் தங்கச்சி பொண்ணையா, சின்னவனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு குறை இல்லாம நல்லா இருக்குமா. இவரு காளிங்கராயன் ஐயா. நான் உங்ககிட்ட இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன்ல. ஆமாங்க மாமா. ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க சின்னதா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. சண்முகத்தோட மனசு போல நீங்க ரெண்டு பேருமே நல்லா வாழ்வாங்க வாழணும்னு வாழ்த்துறேன். வா உன் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்காயா? இவ குடியிருக்கிற இந்த வீட்டுல எந்த கெடுதலும் வராது, கவலைப்படாதீங்க. தோர அதை எடுத்து கொடுப்பா. மா சண்முகம் இப்படி வாமா. வந்த அவன் பக்கத்துல நில்லு. இத பாருப்பா சண்முகம், என் மூத்த மக கண்மணிக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இத பாருமா, நீ குடும்பத்தோட முன்னாடியே வந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். புரியுதா? புடி. என்ன நம்ம கண்மணி கல்யாணமா? சின்ன பொண்ணா பார்த்தது அதுக்குள்ள இவ்வளவு வளர்ந்துருச்சா? நான் வளர வேண்டாம் தான் சொன்னேன், கேட்கலையே. வளர்ந்துருச்சே. காலை ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல. இப்பவே கண்டிஷனா சொல்லிடுறேன்ப்பா. உங்க பையன் கல்யாணத்துக்கே என்னால வர முடியாம போயிடுச்சு, உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு வஞ்சம் தீர்த்துறாத. நீங்களாம் கண்டிப்பா வரணும். ஆமா ஐயா என்னையா நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நாங்க கண்டிப்பா வந்துருவோம். வந்துருவோம்னா கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது. கல்யாணம் ரொம்ப விமர்சையா 3 நாள் நடக்க போகுது. முதல் நாள் நிச்சயதார்த்தம், 2வது நாள் வரவேற்பு, 3வது நாள் தான் முகூர்த்தம். அதனால நீங்க எல்லாரும் 3 நாள் முன்னதாகவே அங்க வந்திருந்து எங்களோட இருந்து நலுங்கெல்லாம் செஞ்சு அந்த முறைகள்லாம் செஞ்சு அப்புறம் நாங்க மண்டபத்துக்கு கிளம்பும் போது நீங்க எல்லாம் கூட வரணும். புரியுதா? உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சுங்கய்யா. கண்டிப்பா வரோம். அப்புறம் முக்கியமா சண்முகம், கண்மணிக்கு தாய் மாமாங்கிற ஸ்தானத்துல நின்னு எல்லா முறைகளையும் சடங்குகளையும் செய்யறதுக்கு என் சொந்தத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தாய் மாமாங்கிற ஸ்தானத்துக்கு தகுதியானவன் நீதான்ப்பா. நீதான்ப்பா முன்னதா வந்து நின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். பக்கத்துல நீ இருக்கணும். ஐயா தாய் மாமா முறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால நாங்க முன்னாலேயே வந்து நடத்தி கொடுக்கறோம். இந்த கல்யாணத்தை நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சீரும் சிறப்புமா பண்ணிடுவோங்க. அது இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மச்சான் அப்பா அம்மா தான் 3 நாளைக்கு முன்னாடி வரணும். நீ 6 நாளைக்கு முன்னாடியே வந்து என் கூடவே இருக்கணும். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. என்னால தனியாலாம் சமாளிக்கவே முடியாது. யோ மச்சான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? என்ன தானு வந்துடுறேன். அங்க
என் மாமனுக்காகவே வருவாங்க. பத்திரிக்கையில பாருப்பா. மகன்கள்ன்ற பேர்ல உன் பேரையும் கார்த்திக் பேரையும் சேர்த்திருக்கனே, வராம இருந்துருவியா நீ? சரி மாமா, சரி மாமா, இதெல்லாம் சொல்லுமா மாமா நீங்க? ஐயா, நீங்க பத்திரிகையில பேரெல்லாம் போட்டு எங்களை பெருமைப்படுத்தி இருக்கீங்க. நீங்க பேரே போடலாம் கூட இதையெல்லாம் வந்து சேர்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கோம் ஐயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க முன்னாலேயே வந்து சிறப்பா பண்ணி கொடுத்தோம். சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என் மனசுக்கே ரொம்ப தெம்பா இருக்குதுப்பா. சரிப்பா, நான் கிளம்புவா, உடம்பு பாத்துக்க. ஐயா என்னங்கய்யா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். அது நம்ம சொந்தத்துல நிறைய பேருக்கு பத்திரிக்கை எல்லாம் வைக்க வேண்டி இருக்குதுமா, எங்க நேரம் இருக்கு? நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். நீ மனசார சமைச்சு போடு, நான் வயிறு முட்டை சாப்பிட்டு போறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேன். சரி சண்முகம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே இவங்க கிட்ட. எல்லாரும் வந்துடணும். போலாம்ப்பா.